ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளான் லொக்கேஷன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிற பிளான் லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான பிளேஸ்மெண்ட்லேருந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா ஒரு இடத்துல சோர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன்: the process of selection the placement of factory with maximum operating economic and effectiveness is called plant location. அதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் பார்க்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேவையானது மெயினான பிளேஸ்மெண்ட் தான். நெசசிட்டி ஆஃப் பிளான் லொக்கேஷன் செலக்டட் ஸ்டார்ட்ஸ் when எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ நியூ பிளான்ட் அண்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் புது இடத்துலேருந்து புது இடம் எப்படி சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையான சர்வீஸ் எல்லாம் இருக்கா, அப்புறம் எக்ஸிட்டிங் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டிஸு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்லேருந்து மற்றதெல்லாம் வந்து போகிற சேஞ்சஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல கவர்மெண்ட் சோர்ஸ் இருக்கா, அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொக்கேஷன் டெசிஷன் பிரைமரி ஃபேக்டர்ஸில் நியர் டு கஸ்டமர், நியர் டு ரா மெட்டீரியல், சப்ளை ஆஃப் கேபிட்டல். அதாவது நியர் டு கஸ்டமர் அப்படிங்கிறது டேரெக்டாக கஸ்டமர் வந்துடுவாங்களா, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து மற்ற சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்யூனிகேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்யூனிகேஷன் அண்டு மெயினாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு என்ன தேவை, டிரான்ஸ்போர்ட் தான் மெயினாக தேவை. மெட்டீரியல் கொண்டு வரதுலேருந்து மெட்டீரியல் அங்கே திருப்பி சென்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்துருந்தோம் அப்படின்னா வெளியில் போகிற வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் மெயினாக தேவை. ஸ்கில்டு லேபர் அவைலபிலிட்டி, ஒரு நல்ல ஸ்கில்டான லேபர் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைப்பாங்களா. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வச்சுட்டு இண்டஸ்ட்ரி வந்து ஒன்றுமே இல்லை, கோவில்பேட்டில் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். திருப்பூர், அதாவது நமக்கு ஸ்கில்டு லேபர் வந்து எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து சோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல அவைலபிலிட்டியாக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் பவர் சப்ளை மெயினாக வந்து நமக்கு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது மெயினாக பவர் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு இது இல்லை, போதிய அளவு திறமை இல்லை அப்படின்னு. பிஸ்னஸ் கிளைமேட், அதாவது அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த சோர்ஸ் சரௌண்டிங் உள்ள இதெல்லாமேவும் நம்ம சர்வே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஃபேக்டர்ஸ், ஹோஸ்ட் கம்யூனிட்டி அண்டு பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். நேச்சுரல் ஃபேக்டரிஸ், அப்புறம் லேண்டு, வாட்ரு, கிளைமேட் கண்டிஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இடம் நல்லா இருக்கா, அந்த இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி, ஃபேவரபிள் அட்மாஸ்பியர், இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்டு டெக்னிக்கல் நாலேஜ் அந்த இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்காங்களா. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், இனிஷியல் ஸ்டார்ட் அண்டு லிவிங் கண்டிஷன், பர்சனல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் உள்ள பாலிசிஸ் எல்லாம் அங்கே இருக்குது. என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன், ரிலேட்டட் ஃபேக்டரிஸ், டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் வாட்டர் அதாவது நம்ம இப்போ ஒரு சிட்டி சைடு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து வேஸ்ட்டான வாட்ரு இதெல்லாமே நம்ம கால்வாயில் தான் போகுது. இங்கே வந்து அதுக்கு தேவையான அது நம்ம வில்லேஜ் இந்த மாதிரி இடத்துல ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை வந்து எங்கே வெளிவிடலாம், அப்புறம் நம்ம கழிவெல்லாம் எங்கே டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், உள்ளே யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி நம்ம சர்வே பண்ணிக்கணும். ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு பேங்க் அண்டு வில்லிங்னஸ் ஆஃப் லொக்கேஷன் பாப்புலேஷன், லோக்கல் பாப்புலேஷன், அதாவது மெயினாக வந்து நம்ம ஏதாவது கொரியர் சென்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்கு போகணும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க ஏரியாவை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஃபார் கம்பெனிஸ் டிசைடிங் டு கோ ஓவர்சீஸ் ஃபார் லொக்கேட்டிங் ஏ யூனிட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர் சர்வீஸ் மஸ்ட் கன்சிடர் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ், கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட், காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மஸ்ட் பி கன்சிடர்ட் இன் ஏ பிளான் லொக்கேஷன். மெயினாக வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அதை பார்த்து டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாமேவும் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி ஃபாரின் லெவலில் நம்ம டீல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரின் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் லொக்கேஷன் ஆர் ஸ்டெப்ஸ் இன் த பிளான்ட் லொக்கேஷன். மெயினாக வந்து செலக்ட் ஆஃப் ரீஜியன், அதாவது நமக்கு தேவையான பகுதியை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆஃப் லொக்காலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி, இடம் அல்லது அதுக்கு தேவையானதெல்லாம் சூஸ் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் த சைட்டு, எந்த ஒரு இடத்த தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரிலிஜன் அவுட் ஆஃப் த மனி ரிலிஜன் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் த பிளான் லொக்கேஷன். ஃபேக்டரிஸ் இன்ஃப்ளூஷிங் த செலெக்ஷன் ஆஃப் த என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பிளான் லொக்கேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த இடத்துக்கு ரா மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நியர் டு மார்க்கஸ், அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ப்ராடக்டாக வெளியில் போகுது அப்படின்னா அது வந்து டேரெக்டாக மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் பவர் வந்து அந்த இடத்துல அவைலபிலிட்டியாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், சூட்டபிலிட்டி ஆஃப் கிளைமேட்டு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி
அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டு நாய்ஸ் அதாவது அந்த பொல்யூஷன் எல்லாமே வெளியில் போகிறது தகுந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கணும். கவர்மெண்ட் பாலிசி, காம்படிஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸு, அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். த பிளான்ட் should be located in the place where there is a more supply to raw material at the minimum transport cost. அதாவது நம்ம பக்கத்தில் எங்கேயாவது நம்ம மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் குறைஞ்சளவு டிரான்ஸ்போர்ட் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். நியர் டு ரா மெட்டீரியல் ஆஃபர் அட்வான்டேஜஸ். அதாவது இதான் மெயினாக ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது ரெடியூஸ்ட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதை விட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ரெகுலர் அண்டு ப்ராப்பர் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். ரெகுலராக வந்து நமக்கு ரா மெட்டீரியல் அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சேவிங் த காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல். நம்ம காசையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரா மெட்டீரியல் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். ஒன்று வந்து வெயிட் லாஸிங் ரா மெட்டீரியல், கிராஸ் மெட்டீரியல், வெயிட் கெய்னிங் அதாவது அதிகமானது குறைவானது அப்படிங்கிற மாதிரி. நான் வெயிட் லாஸிங் த பியூர் மெட்டீரியல். வெயிட் லாஸ் மெட்டீரியல் வந்து the raw material which loss much their weight are called weight lossing raw material. The cost of transport in this raw material from the source to supply the place manufacturer is the more than cost of transporting the finished product from the factory. எக்ஸாம்பிள் சுகர் கிரைன், திம்பர் அயன் இந்த மாதிரி. அதாவது ரா மெட்டீரியல் வந்து ரொம்பவும் சோர்ஸோட அதாவது நமக்கு தேவையானதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெயிட் கெய்னிங் ரா மெட்டீரியல். த ரா மெட்டீரியல் விச் do not loss their weight manufacture. Weight is the process of manufacturer are called weight gaining raw material. The cost of transporting the finished product more than the cost of transporting the raw material. Example வந்து காட்டன் அண்டு உள்ளன். வெயிட் கெய்னிங் அப்படிங்கிற உள்ளன். அப்புறம் இதில் பார்த்தோன்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து நேராக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த சர்க்கிளில் அந்த மார்க்கெட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகிருக்கும். இட் இஸ் வெரி எசென்சியல் த ஃபேக்ட்ரி சுட் பி லொக்கேட்டட் நியர் டு மார்க்கெட். நம்ம ஃபேக்ட்ரி சூஸ் பண்ணுற இடம் வந்து டேரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு ஈஸியாக நம்ம ப்ராடக்ட் போகிற மாதிரி இருக்கணும். நியர் டு மார்க்கெட் ஆஃபர் சச்சஸ் அட்வான்டேஜஸ். நமக்கு வந்து போச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெனிஃபிட். அதாவது ஏதாவது ஆஃபர் ப்ரைஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் வெளியில் போய் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ரிடக்ஷன் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ஷன். நமக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆகுது. லோக்கல் மார்க்கெட் அந்த மாதிரி சர்க்கிளில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி கோயில்பேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து இஎம்ஆர் ஜோதிலிங்கம் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல டிரான்ஸ்போர்ட் கம்மியாக தானே இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ராடக்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். எபிலிட்டி ஆஃப் அட்ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஷெடியூல், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர். நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். எபிலிட்டி டு த பெஸ்ட் சர்வீஸ் டு த கஸ்டமர். நம்ம வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட்டு சர்வீஸாக இருக்கணும். அதாவது நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டும் சரி நம்ம பண்ணுற ரெஸ்பான்ஸும் சரி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும். எபிலிட்டி டு ப்ரொவைட் த சேல்ஸ் சர்வீஸ். எபிலிட்டி டு எக்ஸிக்யூட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வித்தவுட் டிலே. அவைலபிலிட்டி ஆஃப் பவர். மெயினாக வந்து நமக்கு தேவை இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு தேவை பவர் அண்டு வாட்டர் தான் மெயினாக தேவை. பவர் இஸ் எசென்சியல் டு மூவ் த வீல்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. கோல், எலக்ட்ரிசிட்டி, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் பவர். அதாவது அந்த இடத்துக்கு தேவையான எல்லாமேவும் அங்கே ஸ்டோரேஜ் இருக்கா சோர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மாடர்ன் இண்டஸ்ட்ரி டியூ டு த ஈஸி த ஹேண்ட்லிங். வெரி க்ளீன்லைனஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு சீப்னஸ். மெயினாக வந்து பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் எசென்சியல் பிரிங்கிங் ரா மெட்டீரியல் அண்டு மேன் பவர் the factory for the carrying the finished product from the factory to the market. மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் எதுக்கு ரா மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஒன்று மார்க்கெட் ஃபாரின் போகுது அப்படின்னா ஃபாரினுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் அதை தந்து லோக்கல் மார்க்கெட்டில் போய் நம்ம ப்ராடக்டை அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு தான் மெயினாக டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. த பிளான் லொக்கேஷன் ஷுட் பி செலக்டட் வேர் தேர் தி அக்சஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் சச்சஸ் எ ரயில். எதுலலாம் ரயில், ரோட் அண்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட். Suitability of climate. The climate is very important to the plant location. Reason nature of production of product. Suitability of certain climate condition or specified product. Example பார்த்தீங்க அப்படின்னா climate for cotton and jute textiles. Government policies. The influence of government policies and program on plant location is very important in every countryக்கு வந்து நம்ம பண்ணுற plant location வந்து important. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லைசன்ஸ் பாலிசி, ஃப்ரைட் ரேட் பாலிசி, இன்ஸ்டிடியூஷனல் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட்
சப்சைட் மெயினாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸ்பெஷல் டேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சைட் அதில் ஃபுல்லாமே நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி டேக்ஸ் கட்டணும். அப்புறம் இப்போ தான் புதுசாக வந்துருச்சு ஜிஎஸ்டி, அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் பாலிசியில் உள்ளது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கிரெடிட் கேரண்டி அண்டு பில் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டார்டிங் நியூ பப்ளிக் செக்டர்ஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோடு, competition between states, government should take all the steps for starting a new industry or new industry start பண்ணுறாங்க, improvement of existing industry, but by offering special tax, அப்புறம் construction investment subsides and interest free loans. அதாவது கவர்மெண்ட் உங்களுக்கே தெரியும் நிறைய காம்படிட்டிவ் இப்போ இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா பேங்க்லலாம் லோன் கொடுக்காங்க. கவர்மெண்ட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வச்சு பேங்க்கில் லோன் கொடுக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நமக்கு ரொம்ப டேக்ஸோட ரொம்ப ஆஃபர் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ஆஃப் த locality or community, selection of the particular locality of community of religion is the second step of plan location. இது வந்து செகண்ட் ஸ்டெப். factors influencing of the selection of the locality of plan location, availability of labor. மெயினாக வந்து நமக்கு லேபர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது பெருசு கிடையாது. இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி லேபர் இல்லாமல் நம்ம ஒர்க்கை என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மெயினாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸே இல்லாமல் நாங்கள் எப்படி கிளாஸ் எடுக்கிறது, அது மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் இல்லாமல் இண்டஸ்ட்ரியை நம்ம ரன் பண்ண முடியாது. சிவிக்ஸ் அம்யூனிட்டிஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி அண்டு காம்பட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், finance and research facilities, availability of water and fire fighting facilities, local taxes and restriction, momentum of a early start, personal factors. இதெல்லாமே மெயினாக நமக்கு தேவையானது. வாட்டர் வந்து தேவை, அப்புறம் உள்ள ஏதாவது ஃபயர் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது ஃபயர் சேஃப்டி, அது எல்லாமே நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கணும். மெயினாக லேபர் அண்டு வாட்டர் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு அண்டு மேன் பவர் சப்ளை, பவர் சப்ளை எல்லாமேவும் தேவையானது. அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் இட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக லேபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2 டைப் ஆஃப் லேபர் இருக்காங்க, ஸ்கில்டு லேபர் அண்டு அன்ஸ்கில்டு லேபர். ஸ்கில்டுனாலே தெரியும், இப்போ நம்ம படித்து போய் நம்ம அதாவது பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி அப்புறம் ஒரு கோர்ஸ் படித்து போனால் நம்ம உள்ள ப்ரொடக்ஷன் என்னதாகுது, என்ன ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். படிக்காமல் போகிறவங்களுக்கும் படித்து போகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கில்டு அண்டு அன்ஸ்கில்டு லேபர். ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறது ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம இப்போ எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எப்படி ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். எவ்ரி இண்டஸ்ட்ரி சுட் பி லொக்கேட்டட் நியர் த சப்ளை சென்டர்ஸ் ஆஃப் ஸ்கில்டு லேபர். ஸ்கில்டு லேபர் தான் எவ்ரி இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பார்ப்பாங்க. த அன்ஸ்கில்டு லேபர் இஸ் சப்போஸ்ட் ஃபை அவைலபிள் இன் எவ்ரி வேர். அதாவது அன்ஸ்கில்டு லேபர் தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திருப்பூர் கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிந்திக்காரங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. நம்ம ஏரியா பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இல்லை திருப்பூர்லேயே நம்மளும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் லேபர் வந்து அன்ஸ்கில்டு அவங்க லேபர். சிவில் அமெனிட்டிஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், த எம்ப்ளாயீஸ் ரெக்யூர் சர்டன் ஃபெசிலிட்டிஸ் பிசைட் த குட் ஒர்க்கிங் கண்டிஷன். தே ரெக்யூர் ஸ்கூல் ஃபார் தியர் சில்ட்ரன். They also require recreational facilities existing of a complementary and competing industry. The extension of a complementary industry is favorable of the industries because of the following benefits. An industrial unit of collaboration with other similar units can secure material or better terms.